வாராதா? என்ன என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்காக நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? என்ன காரியம் பண்ணிருக்கமாண்ணா? மோகன், எனக்கு நல்லா புரியுதுப்பா. இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற இந்த காரியம் உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். அவ நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா. அவ அவளோட உயிரை கூட பணைய வச்சிருக்காம. ஒரு தடவை இல்லை, எத்தனையோ தடவை. நான் அவளோட பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்ல. அவளை பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ண. ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நானே கையை பிடிச்சு எடுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டேன். என்னை விட மோசமான ஒருத்தன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன். மோகன், இல்லப்பா. நீ எப்படி மோகன் மோசமானவனா இருக்க முடியும்? இது வரைக்கும் நீ தெரியாம கூட யாருக்குமே எந்த கெடுதலும் நினைச்சதே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நடந்த விஷயத்துல உன் தப்பும் இல்ல, அதே மாதிரி ராதாவோட தப்பும் இல்ல. அவ உன்னை விரும்பாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. நீ இதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ இன்னைக்கு செஞ்சிருக்கிற காரியம் நிச்சயமா தப்பான காரியம் இல்ல, அது சரியான காரியம்தான். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா மோகன், உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு இருக்கான்னு நினைச்சு உன்னை நினைச்சு உண்மையிலேயே நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன் மோகன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில கூட நீ உன் கடமையை தான் செஞ்சிருக்க. அதுவும் உன் குடும்பத்தோட நல்லதுக்காக செஞ்சிருக்க. நிச்சயமா அந்த கடவுள் கூட உனக்கு துணையாதான் நிப்பாரு. அந்த கடவுள் இதுவரைக்கும் எங்கம்மா எனக்கு நல்லது செஞ்சிருக்காரு? ஐயோ மோகன், அம்மா, நான் யார் மேல எப்ப பாசம் வச்சாலும் அவங்க எப்பவுமே என்னை விட்டு போயிடுவாங்க. முதல்ல துளசி, இப்போ ஒருவேளை நீயும் ராதாவ காதலிக்கிறியா மோகன்? அம்மா, நான் குஷியை பத்தி பேசுறேன். அவதான் இப்ப என் மேல கோவமா இருக்கால. எவ்வளவு கஷ்டப்பட்டு ராதா எங்களுக்குள்ள இருந்த உறவை சரி பண்ணி கொடுத்தா. மறுபடியும் எல்லாம் கெட்டு போற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நீ தப்பா யோசிக்காத மோகன். எப்படிமா யோசிக்காம இருக்க முடியும்? எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பா தானே இருக்கு. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு புரியல. நான் குஷி கிட்ட பேசி ஆகணுமா? நான் போய் குஷி கிட்ட பேசுறேன். மோகன், என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. என் மோகனுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே வராதா? ராதா சொல்லிட்டு போன மாதிரி ஒருவேளை இந்த கல்யாணம் என் பிள்ளையோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்தாம செதைச்சிருமா? அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும்.
என்னப்பா ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க ஐயா, இதுக்கு மேல வண்டி போகாது. அட கடவுளே, இது என்ன இடம்னு கூட தெரியல, ஏதோ காடு மாதிரி இருக்கு. இப்ப எப்படி நாம ஊருக்கு போறது? யாரு யாரு அது? குஷி, குஷி கதவை தொற. திறக்க மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க என் டீம்னு சொன்னீங்க. ஆனா ராதாவை வெளியே துரத்திட்டீங்க. போங்க இங்க இருந்து. குஷி ப்ளீஸ் கதவை தொறமா. நீ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. இங்க பாரு, நீ இப்ப கதவை திறக்கலனா அப்புறம் நான் இதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பேன். அப்புறம் கல்யாண முகூர்த்தத்தோட நேரம் போயிடும். எனக்கு தாமினி பத்தி தெரியாது, ஆனா அந்த குருக்கள் சும்மா விட மாட்டாரு. குஷி ப்ளீஸ் கதவை தொற. ப்ளீஸ் கதவை தொற குஷி. கு- ஹே குஷி, நான் குஷி 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 என்ன பண்ற? கதவை தொற குஷி. You're right. நீங்க கீழே போறனா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? என்ன? எஸ். இனி இந்த டோர் திறக்காது. நானும் இந்த கதவு திறக்க கூடாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். என்ன? ஏதாவது சொல்றீங்களா? குஷி, ராதா வீட்டை விட்டு போயிட்டான்னு தானே நீ அப்செட்டா இருக்க? ராதா இங்க இருந்து போனதுக்கு இல்ல, அவளை துரத்துனால அப்செட். ஞாபகம் இருக்குல்ல அவளை யார் துரத்துனதுன்னு? நீங்க. குஷி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கு பத்தாதான் என்ன? வெறும் அப்பா அண்ட் குஷியோட டீம். இந்த அப்பாவையும் குஷியையும் ஒரு டீம் ஆக்குனது யாரு? ஞாபகம் இருக்கா? குஷியவும் அப்பாவையும் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குனது? ஞாபகம் இருக்கா? ராதா தான். நீ உங்க அப்பாவை இந்த மாதிரி ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்கன்னு ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவ எப்படி வருத்தப்படுவா? என்ன தூக்க வேணாம். ஏன்? நீங்க என்ன தூக்கும் போதெல்லாம் நான் எமோஷனல் ஆயிடுறேன். அப்புறம் எமோஷனல் ஆகி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். உங்க கூட நான் ஃபைட் பண்றதா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணவான்னு. ஓ ஓ, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் இல்ல? அப்பா என்ன விடுங்க. இங்க பாரு குஷி. ஹே குஷி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறேன், கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அதனாலதான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட, இல்லைன்னா உங்க பாட்டி உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. யோசிச்சு பாரு, அப்புறம் இந்த வீட்டுல நான் தனியா தானே இருக்கணும். உன்னை அன்னைக்கு கிட்னாப் பண்ண முயற்சி பண்ண அந்த கம்ச மாமா கூட நீ இருக்கணும். அங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு பேசுறதுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த வீட்ல இருந்த மாதிரியா? ராதா இங்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ? என்ன அடிக்க போறியா? இல்லனா மொத்தமா கொன்னுறியா? என்னோட அம்மாவை கொலை பண்ண மாதிரி. இவர் கொன்னது என்னோட அம்மாவை.
நீங்க என்னோட அப்பா கிடையாது. ஐ ஹேட் யூ. குஷி, உனக்கு என்னோட தேவை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ வேணும் குஷி. அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க. பயமா இருக்கிறதுனால தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன். குஷி, இன்னைக்கு நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். என் கூட துளசி இல்ல, ராதா இல்ல. நீயாவது எனக்கு துணையா இருக்கலாம்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் டீமுக்குள்ள வா. இந்த கல்யாணம் நடக்கட்டும், விடு. இது எல்லாத்தையும் நான் நமக்காக தானே பண்றேன். ப்ளீஸ். சரி, நான் உங்களை தனியே விட மாட்டேன். நான் உங்க டீம்ல இருக்கேன். ஃபைனலி மோகன், ஃபைனலி இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஃபைனலி இன்னைக்கு என்னோட காதல் ஜெயிச்சிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜெயிச்சுட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு அது உண்மையான காதலா தாமினி? அம்மா, நீங்க வாங்கம்மா. வீட்டை விட்டு போற வரைக்கும் ராதா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொன்னான். தாமினி மோகனை காதலிக்கல, அவ அடைய மட்டும்தான் விரும்புறான்னு. அத நான் கூட பலமுறை உணர்ந்திருக்கேன். மோகனை அடையறதுக்காக நீ பல விஷயங்கள் பண்ணிட்ட. நியாயம் அநியாயம் எதையுமே நீ பார்க்கவே இல்லை. மோகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறமும் நீ அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த. அவனை அடைஞ்சி தீரணுங்கிறதுல ரொம்ப முடிவா இருந்த. கடைசியில நீ என்ன கூட பிளாக்மெயில் பண்ண. இப்போ அவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ தாமினி, இந்த கல்யாணத்தை நான் உன்னோட பிடிவாதமும் ஆசையும் நிறைவேறதுக்காக பண்ணி வைக்கல. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம்னு சொன்னதுக்கு காரணம், நீ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் மோகனை நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற. தாமினி, என் பையன் அவன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்துட்டான். இனிமேலாவது அவனுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அன்பை அவனுக்கு நீ கொடுக்கணும். அந்த கடமை உனக்கு இருக்கு. ஆனா ஒருவேளை அவன் மேல அன்பு செலுத்தாம நீ பொய்யா நடந்துகிட்டனா, அதுக்கப்புறம் மோகனோட அம்மா யாருங்கிறத நீ பார்க்க வேண்டியிருக்கும். நான் எல்லாத்துக்கும் அமைதியா போறதுனால எதுவும் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. உன்னால என் பையனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். அம்மா, நான் எப்படிமா அந்த நான் இன்னும் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கல தாமினி. குஷி இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அவ மேல இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உயிரியே வச்சிருக்கோம். இப்ப அவளோட அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு நீ வரப்போற. என்னதான் நீ அந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் உன்னால அவளுக்கு அம்மா ஆக முடியாது, அவசியமும் இல்ல. ஆனா உன்னால அவளுக்கு ஆபத்து ஏற்பட்டா நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. அதுக்கப்புறமா என்னோட முழு கோவத்தையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும். அம்மா, ராதா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததே இல்ல. நான் மோகனை காதலிக்கிறேனா இல்லையாங்கிற கேள்வி. ஆனா இப்ப ஏன் வருது? நான் மோகனை காதலிக்கல, அவனை அடையதான் விரும்புறேன்னு ஒரு தடவை ராதா என்னமோ சொல்லிட்டு போயிட்டா. அது அவ்வளவு ஈஸியா நம்பிட்டீங்களா? அம்மா,
அம்மா நான் வேணா ஒத்துக்கிறேன். குஷி கூட என்னால உறவை ஏற்படுத்திக்க முடியல. அண்ட் ஐ எம் சாரி தட் நான் உங்களை மிரட்டினேன் தான். பட் அம்மா, மோகன் தான் என்னோட வாழ்க்கையே. நீங்க சொல்றது உண்மைதான். நான் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அம்மா, இன்னைக்கு நீங்க என்ன மிரட்டினீங்கன்றதுக்காக நான் வருத்தப்படலம்மா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட வருத்தம் என்னன்னு தெரியுமாம்மா? நீங்க என்னோட காதலை சந்தேகப்பட்டுட்டீங்க. நான் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் மோகனை மட்டும்தான் காதலிச்சு அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரோ ஒரு 3வது மனுஷி வந்து அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா அதையெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம உறவை நீங்க பலவீனமாக்கிடாதீங்கம்மா. இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனா நாம ஒரு குடும்பமா. அம்மா, டோன்ட் வரி. நான் உங்களோட மகனை என் உயிருக்கும் மேல காதலிப்பேம்மா. ஐ ப்ராமிஸ். காதம்பரி தேவி, மை ஃபுட். எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும் காதம்பரி. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இங்க 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 யார் இருக்கீங்க? யாரை நீங்க கூட்டிட்டு வந்தது? நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் ராதா.